அஜய் ஞானமுத்து டைரக்ஷன்ல அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அருண் பாண்டியன், வேட்டை முத்துக்குமார், மீனாட்சி கோவிந்தராஜன், சர்ஜானோ காலித், அர்ச்சனா ரவிச்சந்திரன்லாம் நடிச்சு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹாரர் த்ரில்லர் தான் டிமான்டி காலனி 2 வெஞ்சன்ஸ் ஆஃப் த அன்ஹோலி. கேன்சருக்கு போராடிட்டு இருந்த தன்னோட காதலனை பிரியா பவானி சங்கர் அதுல இருந்து காப்பாத்தினாலும் அதுக்கப்புறம் ரீசனே சொல்லாம அவரு சூசைட் பண்ணிக்கிறாரு. அது என்னன்னே புரியாததால பிரியா பவானி சங்கர் அவரோட ஸ்பிரிட் கிட்ட ஒரு உலகத்துக்கு போய் பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆனா பாக்குறது என்னமோ உயிரோட இருக்க அருள்நிதியோட ஃபேஸஸ் தான். அருள்நிதிக்கும் பிரியா பவானி சங்கருக்கும் சூசைட் பண்ண அவங்க காதலனுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் தான் டிமான்டி காலனி 2. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 24 minutes. படம் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் பார்ட் விட்ட இடத்துல இருந்தே கனெக்டிவிட்டிஸ் நல்லாவே கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹாரர் எலிமெண்ட்ஸ் கம்மியா ஸ்டோரியில கான்சென்ட்ரேட் பண்ணி இன்டர்வல் வரைக்கும் நல்லாவே எங்கேஜிங்கா கொண்டு போனாங்க. ஆனா இன்டர்வலுக்கு அப்புறம் இது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டோரி கம்மியா டிபிக்கல் ஹாரர் எலிமெண்ட்ஸ் அதிகமா இருந்துச்சு. அதுல ஒரு சிலதானா நல்லாவே இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸ்லாம் கூஸ் பம்ஸாவும் இருந்துச்சு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கனெக்ட் வர சீன்ஸ்லாம் அல்டிமேட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர சேம் சீன்ஸை இதுல யூஸ் பண்ண விதம் கூட செம. ஆனா கிளைமேக்ஸ் கிட்ட கொஞ்சம் இழுத்த ஃபீல். பார்ட் 3 லீடும் கொஞ்சம் டிபிக்கலா இருந்துச்சு. அருள்நிதி சேம் லைக் பார்ட் 1 இதுலயும் சேம் கைண்ட் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா நீட்டா பண்ணிருக்காரு. பிரியா பவானி சங்கர் ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு வர்த்தான ஸ்கோப் இருக்க மூவினா கண்டிப்பா இதுதான். பெர்ஃபார்மன்ஸும் செம. எமோஷனல் சீன்ஸ் அண்ட் நடுங்குற சீன்ஸ்லாம் செம்மையா பண்ணிருக்காங்க. அருண் பாண்டியன் ஷார்ட் ஸ்கிரீன் ஸ்பேஸ் அண்ட் ஸ்கோப். ஆனா யூசுவல் செட்டில் பெர்ஃபார்மன்ஸ். வேட்டை முத்துக்குமார் காமெடிஸ்லாம் மோஸ்டா நல்லாவே சிரிக்க வச்சுது. அதர் ஆங்கிள்லயும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மீனாட்சி கோவிந்தராஜனும் இவர் கூட வர சீன்ஸ்லாம் டென்ஸ்டா நீட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சர்ஜானோ காலித், அர்ச்சனா ரவிச்சந்திரன்லாம் கம்மி ஸ்பேஸ் வந்தாலும் வர சீன்ஸ்லாம் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலா பார்த்தா விஎஃப்எக்ஸ் தவிர மத்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இது செம்ம ஸ்ட்ராங்கான ஃபிலிம். ஜம்ப் ஸ்கேர்ஸ்ல ஒரு சிலது நல்லா ஒர்க் ஆச்சு. சவுண்ட் டிசைன், சாம்சியஸ் மியூசிக்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் செம்ம. அன்னெசரியா சில சீன்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ் டைமிங்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி அவாய்ட் பண்ணிருக்கலாம். விஎஃப்எக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ்ல ரொம்ப மட்டமா ஆர்டிஃபிஷியலா தான் இருந்துச்சு. ஓவராலா பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கனெக்டிவிட்டிஸ்ல நல்லா பண்ணி பெருசா எந்த லாக்ஸும் இல்லாம நல்லாவே கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டோரிலாம் விட்டுட்டு ஹாரர் எலிமெண்ட்ஸ்லயே ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணது தான் இந்த படத்தோட மைனஸே. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா இன்னுமே இந்த படம் நல்லா வந்திருக்கும். ஸ்டில் இது ஒரு டீசென்ட் வாட்ச் தான் தியேட்டர்ஸ்ல பார்க்க. ஓடிடில ஒர்க் ஆகுறது டவுட் தான். ஸோ ஹாரர் ஆடியன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒன்ஸ் கண்டிப்பா இந்த டிமான்டி காலனி 2 பார்க்கறதுக்கு முன்னாடி டிமான்டி காலனி 1க்கு ஒரு விசிட் போட்டுட்டு 2வையும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.